வழியில் தனது நண்பர் சேரமான் அவர்களை நினைக்கின்றார். என்னுடைய நண்பனும் இந்த வேளையில் எனக்கு பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அந்த நினைவலைகள் சேரமானுக்கு சென்றடையும். இப்படி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் சேரமான். இப்படி எத்தனை நண்பர்கள் இருப்பாங்க என்று உலகத்திலே என்றால், ஒருவர் ஒரு பெரிய இடத்துக்கு போகின்றார். கடவுளை நோக்கிய பயணத்திற்கு செல்லும் போது போற வழியிலே என்னுடைய நண்பனும் எனக்கு பக்கத்திலே இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு நண்பன் நினைக்கனே. ஆனால் அவன்தான் உலகத்திலேயே சிறந்த மனிதன், சிறந்த. இப்படி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்காங்க. இப்படி இருவரும் கைலாயம் சென்று சிவன் வீற்றிருக்கும் அந்த இடத்திற்கு சென்றடைந்தார். சிவனை சந்திக்க செல்லும் போது, சிவபெருமானை சந்திக்க செல்லும் போது சுந்தரர் மட்டும் அங்கே அனுமதிக்கப்பட்டார். வாயிற் காப்பாளன் மூலமாக வாசலில் வைத்து இவர் தடுக்கப்படுகின்றார். ஏனென்றால் அழைப்பு சுந்தரர் சாமிக்கு மட்டும்தான் சிவபெருமான் அழைப்பு விடுத்திருந்தார். வெள்ளை யானையில் ஏறி வா என்று அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் சேரமான் பெருமாளுக்கு அழைப்பு விடவில்லை. ஏனென்றால் அவர் வந்தது தன்னுடைய நண்பனின் நினைப்பால். அந்த நினைப்பு அவரை சென்றடைந்தபடியால் அங்கே ஔவை பாட்டிக்கு தெரிய வருகின்றது. அப்ப அந்த ஔவை பாட்டி விநாயகருக்கு பூசை செய்து வழிபட போகின்றார். அப்ப இதை எல்லாம் அறிந்து ஔவையாரும் அங்கே போவதற்கு துடிதுடித்து கொண்டிருக்கின்றார். சிவனை பார்ப்பதற்கு யாருக்குத்தான் விருப்பம் இருக்காது. அப்ப அந்த வினாடியில், அந்த நொடியில் ஔவையார் சிவனை பார்க்க போக வேண்டும் என்று துடிதுடித்து விநாயகருக்கு செய்ய. ஹாய், வணக்கம் எல்லோருக்கும். நான் சுரேஷ்குமார். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் மிக்க நலமாக இருக்கின்றேன். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. எல்லோரும் சிறப்பாக மகிழ்வாக இருக்க. இன்றைக்கு நான் கதைக்கப் போவது சேரமான் பெருமாள் என்ற நாயனார். இவர் 63 நாயனார்மார்களில் இவரும் ஒருவர். இவர் சைவ சமயத்தின் மிக உயர்ந்த பக்தர்களில் இவரும் ஒருவர். இவர் பல பக்தி பாடல்களை பாடியிருக்கின்றார். இவர் நிறைய பக்தி பாடல்களை மட்டுமல்ல, பக்தி பாடல்களை இயற்றி பாடக்கூடிய வல்லமை படைத்தவர் சேரமான். இவர் சேர குலத்தில் பிறந்தவர். பின்னாளில் அரச பதவியை கைவிட்டுவிட்டு சிவதொண்டு ஆற்று. இவர் சுந்தரரின் நெருங்கிய நண்பராவார். இவர் பெரிய புராணத்திலும் இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. கடைசியில் இவர் கைலாயம் சென்று அங்கு இறைவனோடு கலந்தார் என்ற ஐதீகம் உள்ளது. ஒரு நாள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சை களத்திலே சென்று சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய்து கொண்டிருந்தார். சிவபெருமான் ஒரு வெள்ளை யானை ஒன்றை அனுப்பி அவரை அங்கே வருமாறு அழைப்பு விடு. அந்த வெள்ளை யானையில் ஏறி அமர்ந்த சுந்தரர் திருக்கைலாயம் நோக்கி பயணமாகினார். திருக்கைலாயம் என்பது சிவபெருமான் குடியிருக்கும் இடம்தான். அந்த வெள்ளை யானையிலே அங்கே அதில் ஏறி பயணம் செய்கின்றார் திருக்கைலாயம். இவர் போகும் வழியில் தனது நண்பர் சேரமான் அவர்களை நினைக்கின்றார். என்னுடைய நண்பனும் இந்த வேளையில் எனக்கு பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று அந்த நினைவலைகள் சேரமானுக்கு சென்றடையும். இப்படி ஒரு நண்பன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் சேரமான். இப்படி எத்தனை நண்பர்கள் இருப்பாங்க என்று உலகத்திலே. என்றால் ஒருவர் ஒரு பெரிய இடத்துக்கு போகின்றார். கடவுளை நோக்கிய பயணத்திற்கு செல்லும் போது போற வழியிலே என்னுடைய நண்பனும் எனக்கு பக்கத்திலே இருந்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு நண்பன் நினைப்பானே. ஆனால் அவன்தான் உலகத்திலேயே சிறந்த மனிதன், சிறந்த. இப்படி ஒரு நண்பன். இப்படி சுந்தரர் போல உங்களுக்கு எத்தனை நண்பர்கள் இப்படி இருக்கு? சுந்தரர் நினைத்த வேளையில் சேரமான் பெருமாள் அங்கே குளித்து கொண்டிருக்கின்றார். அந்த வேளையில் சுந்தரர் தன்னை நினைப்பது சென்று அவருக்கு புலப்படி அவர் சேரமான் பெருமாள் அங்கே குளித்து கொண்டிருக்கின்றார். நினைவலைகள் வந்ததும், நண்பனின் நினைவலைகள் வந்ததும், பக்கத்துல ஒரு வெள்ளை குதிரை ஒன்று இருக்கு. அந்த வெள்ளை குதிரையில் ஏறி அப்படி அமர்ந்து உடனே அந்த குதிரையின் மேல் ஏறி இருவரும் கைலாயம் சென்று சிவன் வீற்றிருக்கும் அந்த இடத்திற்கு சென்றடைந்தார். சிவனை சந்திக்க செல்லும் போது, சிவபெருமானை சந்திக்க செல்லும் போது சுந்தரர் மட்டும் அங்கே அனுமதிக்கப்பட்டார். வாயிற் காப்பாளன் மூலமாக வாசலில் வைத்து இவர் தடுக்கப்படுகின்றார். ஏனென்றால்
அழைப்பு சுந்தரர் சாமிக்கு மட்டும்தான் சிவபெருமான் அழைப்பு விடுத்திருந்தார். வெள்ளை யானையில் ஏறி வா என்று அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் சேரமான் பெருமாளுக்கு அழைப்பு விடவில்லை. ஏனென்றால் அவர் வந்தது தன்னுடைய நண்பனின் நினைப்பால். அந்த நினைப்பு அவரை சென்றடைந்தபடியால் அந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவரும் கைலாசம் சென்றடைந்தார். ஆனால் அங்கே போனவுடன் தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிக்கின்றது. அங்கே போனால் சிவனை பார்ப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை. வாசலில் வைத்தே இவர் தடுத்து நிறுத்தப்படுகின்றார். உள்ளே சுந்தரருக்கு மட்டும்தான் அனுமதி கிடைத்தது செல்வதற்கு. பிறகு சிவபெருமான் ஒரு புன்னகை பூத்த முகத்துடன் சேரமான் பெருமாளையும் உள்ளே வருமாறு அழைக்கின்றார். அதன் பிறகு சிவபெருமான் சேரமான் பெருமாளை பார்த்து கேட்கின்றார், நான் உமக்கு அழைப்பு விடுக்கவில்லையே, எப்படி இங்கே வந்தீர் என்று கேட்கின்றார். சேரமான் பெருமாள் எம்மை ஆளும் எம்பெருமானே என்று ஒரு வார்த்தையிலே முடிக்கின்றார். என்னை ஆளும் எம்பெருமானே என்று ஒரு வார்த்தையிலே முடிக்கின்றார். சிவபெருமானும் புன்னகை பூத்து கொண்டு அவருடைய அன்பை எண்ணி மனம் மகிழ்கிறது. அதன் பிறகு சிவபெருமானுக்கு மிக்க மகிழ்ச்சியாகின்றது. திருவாய் மலர்ந்து அருள என்று பெருமாள் அங்கே ஒரு பக்தி பாடலை இயற்றி பாடுகின்றார். அந்த பக்தி பாடலில் சிவபெருமான் மெய்யுருகி அப்படியே அசையாத வண்ணம் சிலை போலவே இருக்கின்றார். அந்த பாடலில் இசையிலே மெய்யுருகி ரசித்த வண்ணம் இருக்கின்றார் சிவபெருமான். அதன் பிறகு அவர் பக்தி பாடலை பாடி சிவனை வழிபட்டு இந்த வேளையில் நிறைய சம்பவங்கள் நடந்து இருக்கின்றது. இங்கே நடந்த அனைத்தும் அங்கே ஔவை பாட்டிக்கு தெரிய வருகின்றது. அப்ப அந்த ஔவை பாட்டி விநாயகருக்கு பூசை செய்து வழிபட போகின்றார். அப்ப இதை எல்லாம் அறிந்து ஔவையாரும் அங்கே போவதற்கு துடிதுடித்து கொண்டிருக்கின்றார். சிவனை பார்ப்பதற்கு யாருக்குத்தான் விருப்பம் இருக்காது. அப்போ அந்த வினாடியில் அந்த நொடியில் ஔவையார் சிவனை பார்க்க போக வேண்டும் என்று துடிதுடித்து விநாயகருக்கு செய்ய வேண்டிய பூசையை மிகவும் துரித வேகத்தில் செய்கின்றார். இதை விநாயகர் பார்க்கின்றார், அவதானிக்கின்றார். ஔவையாருக்கு என்ன ஆச்சு என்று பார்க்கின்றார், அவதானிக்கின்றார். ஔவையாரை கேட்கின்றார். அப்போ ஔவையார் சொல்கின்றார், நான் சிவனை பார்க்க போக வேண்டும், அதனால்தான் உமக்கு நான் பூசையை மிகவும் வேகமாக செய்கின்றேன் என்று. அதற்கு விநாயகர் சிரித்து கொண்டு, இல்லை ஔவை பாட்டியே, நீர் வளமை போல பூசை செய்யும், நான் உமக்கு உதவி செய்கின்றேன். நான் உம்மை கைலாயத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. நீங்கள் எப்படி வளமையாக பூசை செய்வீர்களோ அப்படியே செய்யுங்கள் என்று சொல்கின்றார் ஔவை பாட்டி. அதன் பிறகு பூஜை எல்லாம் முடிந்ததா? அதன் பிறகு பிள்ளையார் விநாயகர் ஔவை பாட்டியை தனது தும்பிக்கையால் தூக்கி அங்கே கைலாயத்திற்கு நீட்டுகின்றார். அந்த தும்பிக்கை அப்படியே வளர்ந்து கொண்டு போகின்றது கைலாயத்தை நோக்கி. அங்கே கொண்டு போய் ஔவை பாட்டியை மிகவும் பத்திரமாக தரையிறக்குகின்றார். கைலாயத்திலே கொண்டு சேர்த்துக்கின்றார். நன்றி. என்னுடைய காணொளியை கண்டு ரசித்தமைக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது யூடியூப் சேனலிலே இதே போன்று நிறைய காணொளிகள் உள்ளது. அதை கண்டு கழிக்குமாறு பேரன்புடன் உங்களை வேண்டிக் கொள்கின்றேன். இந்த இனிய நாள் சிறப்பான நாளாக இருக்க வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். நன்றி.